என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். ஒரு 68னா கிட்டத்தட்ட 57 வயசு ஆகுது. ஒரு அம்மையார் மாங்கல்யத்தோட போக ஆசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கணவன் உயிரோடு இருக்க தான் இறக்கணும், அதான் அதோடைய அர்த்தம். கணவன் இருந்தால் தான் அவங்க மாங்கல்யத்தோடு போவாங்க, சுமங்கலியோடு போகணும் அப்படின்லாம் சில பேர்த்துக்கு ஆசைகள் வரும், அது இயல்பு தான். இவங்களுக்கு இந்த நேயர் கேள்வியில் கேள்விக்கு பதில் தருவேன்ல, அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அவங்க ஜீவா அப்படின்னு பேர் போட்டுக்கனால நான் ஆணுன்னு நினச்சிட்டு பதில் சொல்லியிருந்தேன். அவங்க இதை படிச்சுக்கிட்டே அப்படியே அவங்களுக்கு பதில் தரலாம். அவங்க பாலக்காட்டில் பிறந்திருக்காங்களாம். நான் 73, அவங்க 68ங்கும்போது என்னுடைய சகோதரியாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் அங்கே கீழே போட்டிருக்காங்க. ஜாதகம் பார்க்க காசு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களை நாடுறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை அப்படியே படிக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு பலன் தர்றேன், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடம் ஜோதிடர் அப்படின்னா மற்றவங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. இது ஒரு பொது பணி. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இந்த தொழிலுக்கு வர முடியாது. காசு மட்டும் சம்பாதிக்கணும், பணம் அப்படின்னா இந்த தொழிலுக்கு வர முடியாது. வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை தெரியல. இது ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்கிற ஒரு பணின்னே எடுத்துக்கலாம். தெய்வத்தொண்டோடு ஆன்மீகத்தோடு கலந்து தெய்வப்பணி அப்படின்னு எடுக்கலாம். அந்த மாதிரி இதில் ஒரு பணி தான். அப்போ உடனே கேட்டலாம், இதெல்லாமே நீங்கள் ஓசியாகவே பார்த்துருவீங்களா, ஃப்ரீயாக பார்த்துருவீங்களா அப்படின்னா, எனக்கும் குடும்பம் இருக்குது, வயிறு இருக்குது, எல்லாத்துக்கும் செலவு இருக்குல்ல, அப்போ பணம் தேவை. இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பதில் தரலாம், தப்பு இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் அப்படி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னாலும் கொஞ்சம் யோசனை பண்ணணும், சரிங்களா? இப்போ அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு பதில் தரலாம். அது அவங்க நீங்கள் எதுவும் சங்கடம் எதுவும் நினச்சிக்க வேணாங்கம்மா. ஏன்னா நான் என்னுடைய அக்காவை நினச்சி தான் அவங்களுக்கு நான் பதில் தர்றேன். நான் 73ல் பிறந்தேன், நீங்கள் 68. என்னுடைய அக்கா இறந்து போயிட்டாங்க, அவங்களும் உங்கள் அதே வருஷத்தில் தான் பிறந்தாங்க, சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக எனது அக்காவாக நினைத்து உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் பதில் தர்றேன், சரிங்களா? ஐயா அப்படிங்கிறீங்க, நான் உங்களுக்கு தம்பி தாம்மா, ஐயா கிடையாது, சரிங்களா? ஐயா நான் பெண், ஜீவா பெயர் அப்படின்னு போட்டுக்கிங்க, ரைட்டு, சந்தோஷம். 1968 18 ஜனவரின்னு போட்டுக்கிங்க. இரவு 12:40 பிறந்த ஊர் பாலக்காடுன்னு போட்டுக்கிங்க, அதெல்லாம் சரி. நீங்களே அதில் இன்னொன்று போட்டுக்கிங்க, 18ஆம் தேதி இரவு, நல்லா தெளிவாக போட்டுக்கிங்க. ஏன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம போய் ஜாதகம் இப்போ எழுத கொடுக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் நடப்பு இரவு 12 மணிக்கு மேலே ஆகி போச்சுன்னா, இப்போ நீங்கள் 19ஆம் தேதிங்களா, அதே மாதிரி 19ஆம் தேதி தான் போட்டு எழுதி கொடுப்பாங்க. நம்ம தமிழர் கணக்கு இப்போ நீங்கள் பாலக்காட்டில் இருக்கனால மலையாளிகள், இந்த நம்ம தென்னிந்தியாவோடைய அந்த பஞ்சாங்க கணக்குகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதிக்குது பாருங்க, சூரியன் உதயம், அந்த உதயத்தில் இருந்து தான் ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. இப்போ காலண்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைய சூரியன் உதயம் 6:15, 6, 5:58 இப்படின்னு டைம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன் உதயம் தேதியை போட்டிருப்பாங்க, அந்த டைம் நேரத்தை போட்டிருப்பாங்க. அப்போ சூரியன் அந்த உதயத்திலிருந்து மறுநாள் உதிக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஜோதிடர் கணக்கு, பஞ்சாங்க கணக்கு, தமிழ் கணக்கு, இதெல்லாம் அந்த சூரியனில் இருந்து தான் ஒரு நாள் கணக்கு வரும். அப்போ இன்றைக்கி உதிக்குது ஒரு 6 மணிக்குன்னா, நாளைக்கு 6 மணிக்கு உதிக்குதுன்னா அது ஃபுல்லாகவே அந்த ஒரு நாள் கணக்கு தான். இப்போ நீங்கள் வியாழக்கிழமை இரவு பிறந்திருக்கீங்கன்னா அந்த வியாழக்கிழமை தான். அப்போ வியாழக்கிழமைங்கும்போது தேதி எந்த தேதி போட்டு நம்ம
கணக்கு எடுக்கணும், ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் எடுக்கணும் அப்படின்னா 18ஆம் தேதி போடணும். 19ஆம் தேதி போட்டோம்னா நீங்கள் வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி சொல்லிட்டுருக்கீங்க, அது கிடையாது. ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி. எப்படி வருது பாருங்க, மாறுது வாங்க. சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு ஒரு சுகம் மாறுவார். ஒரு ராசி கட்டத்தில் 2.25 நாள் அந்த ராசி கட்டத்தில் இருப்பார். அப்போ நீங்கள் ஒரு தேதி மாற்றி ஒரு நாளே மாறுது. 19ஆம் தேதி இரவு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசியாக மாறுது. அப்போ அதில் தசாபுத்திகள் எல்லாமே மாறும். இப்போ மகம்னா கேது. அதில் நான் விளக்கமானா அதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் போட்டு அப்படியே அந்த இதெல்லாம் எடுத்து தான் சொல்லணும், இருந்தாலும் புரிஞ்சுக்குங்க. அப்போ மக நட்சத்திரம் அப்படிங்கும்போது கேது தசை வரும். கேது சுக்கிரன். ஆயிலங்கும்போது புதன் தசை வரும். அப்போ நீங்கள் இப்போ வந்து ராகு தசை நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தாக்கும், ஒரே நிமிஷம், 19ஆம் தேதி கணக்கில் நம்ம எடுத்துட்டோம்னாக்கும், நீங்கள் பிறந்தது 19ஆம் தேதி கணக்கு பற்றி எடுத்தோம்னா ராகு தசை வந்து எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 61 வயசில் முடியுது. அதாவது 2029 2ஆம் தேதி 5ஆவது மாதம் 2029 ராகு தசை முடியுது. இதே வந்து நம்ம 18ஆம் தேதி எடுத்தோம்னா இப்போ ராகு தசை வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 68 வயசு வரைக்கும் இருக்குது. 7 வருஷம் தள்ளி போகுது. அதாவது 2036. அதில் எத்தனை வருஷம் இருந்துச்சு? இது 68 போகுது. அதில் வந்து 61. அப்போ 7 வருஷம் வித்தியாசத்தில் வருது. அதனால் நீங்கள் வந்து 18ஆம் தேதி தான் பிறந்திருக்கீங்க, நீங்களே போட்டுக்கீங்க. அப்போ கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம். அஷ்டம சனி படாத பாடு. நீங்கள் 35 வருஷமாக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போட்டுருக்கீங்க. கஷ்டமானு. ஆமாம், அதாங்க உண்மை. தான் எப்படின்னா இப்போ நீங்கள் பிறந்த தேதி, அதாவது நீங்கள் எழுதிருக்கீங்க பாருங்க கீழே, 18/1/1968 12:40 இரவு பாலக்காட்டில் பிறந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது லக்கணம் வந்து மாறாது. ஏன்னா அந்த சூரியனில் இருந்து 2 மணிக்கு ஒரு சிக்கல் லக்கணம் மாறும். இப்போ சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதில் வந்து 6 to 8 ஒரு 2 மணி நேரம் அங்கே தான் லக்கணமாக விழுகும். இப்போ நீங்கள் பிறந்தப்போ சூரியன் இருக்கிறது மகரம். இப்போ காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தீங்கன்னா மகர லக்கணம் தான் விழுகும். 8 to 10 அப்படின்னாக்கும் கும்ப லக்கணம் விழுகும். இப்படி தான் மாறும். சரிங்களா? லக்கணம் அந்த மணி 2 மணி நேரத்துக்கு ஒரு சில லக்கணம் மாறும். ராசி வந்து 2.25 நாளைக்கு ஒரு சில 2.25 நாள் 30 டிகிரி இருக்குல்ல. இப்போ ஒரு டிகிரினா 13, ஒரு நாளைக்கு வந்து 13 டிகிரி, 13.20 வரும், 13 டிகிரி. அப்போ 2.25 நாளுக்கு ஒரு சிக்க ராசி மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களாம்மா? பார்ப்போம், இப்போ வந்துடுவோம். அப்படிங்கும்போது நீங்கள் 35 வருஷமாக தான் கஷ்டப்படுறீங்கிறீங்க, பிறந்ததுலேருந்தே சொல்லுங்கள். இப்போ 57 வயசு. அப்படிங்கும்போது உங்களுக்கு சிறு வயசில் சுக்கிரதசை நல்லதை தான் செய்தார். இருந்தாலும் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்ப்பார், குடியை கெடுப்பார் அப்படிங்கிற ஜோதிட விதி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ராசி கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டு சொல்லுவோம் பாருங்கள். ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. லக்னம் வந்து துலா லக்னம். லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக வரும். லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள். அந்த இடத்துல 10ஆம் இடத்துல வந்து சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு, 12இல் கேது. இங்கே இந்த சனி வந்து 6ஆம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னா, 6ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது நன்மையாங்குவாங்க. பார்ப்போம், சரிங்களா? அது அப்புறமா விளக்கமாக சொல்லுவோம். நீங்கள் வந்து பௌர்ணமி சந்திரன் யோகத்தில் பிறந்திருக்கீங்கம்மா. அதே மாதிரி குருமங்கள யோகத்தில் பிறந்திருக்கீங்க. குருவும் சந்திரனும், இது குருவும் செவ்வாயும் ஒருவருடைய ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து குருமங்கள யோகம் அப்படிங்குவாங்க. பௌர்ணமி சந்திரன் யோகத்தில் பிறந்திருக்கீங்க. உங்கள் லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. லக்கணத்தை குருவோ சுபரோ தொடர்பு கொள்ளைனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. சரிங்களா? அப்படிங்கும்போது நீங்கள் பிறக்கும்போது புதன் திசை வந்து கிட்டத்தட்ட அப்படின்றே வந்துடலாம். பிறந்த காலத்தில் புதன் திசை வந்து ஒரு வருஷம்தான், 11 மாதம்
6 நாள். அப்போ ஒரு வருஷத்துக்கு புதன் தசை. புதனை விட்டுருங்க. கேது ஒரு 7 வருஷம், சுக்கிரன் ஒரு 20 வருஷம். அப்போ 27 வயசு வரைக்கும் பரவாயில்லை. இருந்தாலும் குட்டி சுக்கிரம். குடும்பத்தில் என்னதான் வருமானம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம்தான் வந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. 20 வருஷம் பரவாயில்ல, நீங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்க, அப்படி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா இந்த லக்கணத்துக்கு அவயோகி. நான் ஏற்கனவே அது எல்லா வீடியோவிலும் அதைத்தான் சொல்கிறேன். முதல்ல ஒரு லக்கணம்னு எடுத்துட்டா அவருக்கு யோகர் பாவர்னு ரெண்டு தான் பிரிப்பாங்க. யோகி அவயோகி. நன்மையை செய்யக்கூடியவர், தீமையை செய்யக்கூடியவர், நல்லவர், கெட்டவர், இப்படிதான் எடுக்கணும். பாவகத்தை செய்யக்கூடியவரும் அந்த பாவி, இயற்கை லக்கண பாவின்னு சொல்லுவாங்க. லக்கண பாவி, லக்கண பாவர் அப்படிங்குவாங்க, லக்கண சுபர் அப்படிங்குவாங்க. இப்படி ரெண்டாக பிரிப்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த துலா லக்கணத்துக்கு சுக்கிரனுடைய லக்கணத்தை சேர்ந்த அந்த ரிஷபத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நன்மையை செய்ய மாட்டார்கள். அவர்கள் நேரடி வலுப்பெற்று இருக்கக்கூடாது. பாவிகள் வலுப்பெற்றிருந்தா கெடுதல் தானே செய்வாங்க. சரி, காரத்துவங்கள் நல்லா இருக்கும். இங்கே சூரியனும் சந்திரனும் வலுப்பட்டிருந்தால் தாய் தந்தை அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே 4ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. சூரியனும் சந்திரனும் வலுப்பெற்றிருக்காங்க. அதில் இந்த இடத்துல புதனும் வலுப்பெற்றிருக்கிறார். புதன் அஸ்தங்கமாக இருக்கார், குருவும் அஸ்தங்கமாக இருக்கார். இப்போ நீங்கள் கேரளாவில் பிறந்து வளர்ந்தாலும் அந்த மாநிலத்துக்குள்ள படிப்பு அறிவு உள்ள மாநிலம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு படிப்பு கம்மி தான், அப்படி எடுக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த ஏரியாவை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அங்கே படித்தவர்கள், பாலக்காடுனாவே இந்தியாவிலே அதிகமாக படித்தவர்கள், அது பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அறிவாளிகள், விஞ்ஞானிகள் எல்லாமே அங்கே தான். நான் அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் படிப்பு கம்மி தான், அப்படி எடுக்கலாம். நீங்கள் கேட்குற மெயின் கேள்வி மாங்கல்யத்தோட இறப்பயனா, அதாவது என்ன கேட்குறீங்க, மாங்கல்யத்தோடு போக ஆசைங்கிறீங்க, இறக்கிறதுக்கு ஆசைங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஆண் குழந்தை 2 குழந்தை இருக்குது அப்படிங்கிறீங்க. அங்கே 5ஆம் இடத்துல 2 செவ்வாயும் குருவும் பார்க்குறாங்க. அங்கே ஆண் கிரகங்க சம்மந்தப்பட்டிருக்கு. அதோடைய செவ்வாய் தசை, சூரிய தசைலாம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஆண் குழந்தை தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கவலை கிடையாது. 2 ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த கஷ்டம் 35 வருஷமாக அப்படிங்கும்போது சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு, இதெல்லாம் வரிசையாக தொடர்ச்சியாக பாவச்செயலை செய்து கொண்டே இருக்குது. அதாவது சூரியன் 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது குடும்பம், வண்டி, வாகனம், வீடு, இதெல்லாம் டேமேஜ் பண்ணுவார். அதெல்லாம் சரி, வீடு இருக்கா, இருக்குது. சுகபோகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு இது இருக்கா, இருக்குது. ஆனால் அது இல்லை. இங்கே பாருங்கள், இருக்குது ஆனால் இல்லை. இதான் ஜோதிடம். இந்த மாதிரியே உங்களுக்கு கொடுப்பார்கள். அதில் முழுமையாக கொடுக்க மாட்டார்கள், கஷ்டத்தோடு கொடுப்பார். வீடு இருக்கா, வீடு இருக்குது. ஆனால் அதில் நல்ல வீடா, அதில் நல்ல சந்தோஷமாக இருக்கீங்களா, கிடையாது. சரி, சந்திரன் 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்கிறேன். வேலையில் டிஸ்டர்பு, தொழிலில் டிஸ்டர்பு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தாயாருக்கு பிரச்சனையாக கொடுப்பார். மனக்காரங்கன் சந்திரன் இல்லையா, அதை கெடுப்பான். நிம்மதியாக இருக்க மாட்டார். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? 12ஆம் இடம் கெட்டு போய்விட்டது. சுகபோகம், அயன புயன ஸ்தானம். 12ஆம் இடத்தில் கேது, சனி தொடர்பு கொள்கிறார். 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். இந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் நிம்மதியாக. அதே மாதிரி உங்களுடைய சுமையை மட்டும்தான் அந்த தலையில் வச்சு சுமக்கணும். எல்லா பேர்த்தோடையும் சுமையை நீங்கள் சுமந்துக்கிட்டீங்கன்னா கழுத்து உடைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த 12ஆம் இடத்தில் கேதுவும் சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்கிறவங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு மனப்பாரத்தை உண்டு பண்ணுவாங்க. தன்னுடைய தூக்கத்தை கெடும், தன்னுடைய சந்தோஷத்தை கெடும். மகனா அவங்க வாட்டில் பொழைச்சிக்குவாங்க, அவ்வளோதான். ஒரே வார்த்தை. கணவனா வந்தால் வலிக்கு வருங்க, இல்லாட்டி அவரை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது, அவ்வளோதான். ஐயா அப்புறம் சாப்பாடு இறைவன் பார்த்துக்குவான். ஏதோ ஒரு வழியில் நமக்கு வரும். கைகால் இருக்குது, உழைச்சி சம்பாரித்து சாப்பிடலாம். அப்போ நம்ம எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னா கிடையாது. இது நான் ஆன்மீகத்துக்குள்ளே உள்ள போது அதை கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். பேசி ஜோதிடத்துக்குள்ளே மட்டும் பேசுவோம். அப்போ 12ஆம் இடத்தில் கேது இருந்து கொண்டு இருந்தால் ஜோதிடத்தில் எழுதப்பட்டது
அடுத்த பிறவி கிடையாது. அப்படி ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்க மாதிரி ஞாபகம் இருக்குது. சரி இருந்தாலும் பார்ப்போம். பழையசா ஒரு தடவை போட்டிருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இது உங்கள் ஜாதகம் 3ஆவது தடவை இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். போட்டாச்சு. இது மற்றவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி 12ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டு கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி இல்லை, கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தோணல் தான். கஷ்டப்படுறதுனா நம்மளை விட கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தோம்னா நமக்கு கஷ்டம்லாம் தெரியாது. சரி இருந்தாலும் அவயோகியான லக்கணத்துக்கு அவயோகி பாவர் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை ரவுடி பையன் இந்த லக்கணத்தை கெடுக்கக்கூடியவங்க தசாபுத்தி நடந்ததுனால வரிசையாக வந்ததுனால சூரியன் சந்திரன் செவ்வாய் அதுவும் இல்லாமல் இந்த ராகு சனி கூட சேர்ந்துருக்கிறதே 6ஆம் இடத்தில் இருக்கிறனால ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறனால அதுவும் தொடர்பு. அந்த ராகு சாரனால் நல்லவனுடைய சாரம் வாங்கியிருக்கானா, நல்லவனுடைய பார்வைப்பட்டிருக்கானா அப்படின்னா கிடையாது. அவன் ராகு சாரம் பெற்றது யாரோட சாரம் பெற்றுக்கான்னு கேட்டிங்கன்னாக்க ரேவதி புதனுடைய சாரம். சரி, சாரநாதன் அஸ்தங்கம் ஆகிவிட்டான். வீடு கொடுத்தவன் வக்ரம் பெற்று விட்டான். தன் வீட்டுக்கு ஓனர் 2 4 ஆமாம் 6ஆம் இடத்தில் தன் ராகுக்கு வீடு கொடுத்தவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிட்டான். அதாவது இந்த ராகு பற்றி ராகு தசையை கணிக்கணும்னா கூட இருக்கிற நல்ல கிரகங்கள் இருக்கணும், அவனுடைய பலனையும் சொல்லும். யாரெல்லாம் பார்க்குறாங்க அவனுடைய பலனையும் செய்யும். யாரெல்லாம் சேர்றாங்க சேர்க்கை பார்வை சாரநாதன் வீடு கொடுத்தவன் இவன் அம்புட்டு பத்தோட வேலை அவன் நிற்கிற இடத்தோட செய்யணும். நிற்கிற இடம் எது? 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல ருண ரோக சத்ரு கடன் வம்பு வழக்கு நோய் இந்த இடத்துல இருந்து கொண்டு ராகு தசை நடத்தும் போது இது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். நாம் தான் மனசை தைரியப்படுத்திக்கணும், தெய்வ பிரார்த்தனை பண்ணணும். சரிங்களா? அப்போ ஜோதிட ரீதியில் உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படிங்கும்போது இனி பிறவி வேணும் அப்படின்னு எத்தனை பேர் வேண்டுறாங்க. அதாவது அதில் வரும் ஒரு அபிராமி அந்த அதில் தான் வரும், இனி பிறவாத பிறவி வேணும் அம்மே என்னை ஆண்டு கொள்ளே அப்படிங்குவாங்க. ஈசன்ட்ட இதே மாதிரி சிவபுராணத்தில் வரும், புல்லாய் பூடாய் கல்லாய் பேயாய் கணங்களாய் மனிதராய் அதில் வரும். புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திலத்தின் எம்பெருமானு வரும். இப்போ எனக்கு பிறப்பே போதும்டான்னு வரும். ஏன்னா முனிவரும் பெரிய பெரிய தேவர்களும் இனி பிறப்பே வேண்டாம் அப்படின்னு வேண்டுறாங்க. உங்களுக்கு அமைப்பு வந்திருக்கு. அதனால பட்டணத்தாரிலேருந்து எத்தனை 63 நாயன்மார் எடுத்தாலும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் அவங்க இறைவன் நடந்திருக்காங்க. நீங்கள் ஈஸியாக அடைகிறீங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு கஷ்டம் கிடையாது. இறைவனை வேண்டுங்க. நீங்கள் கேட்டது எங்கேயோ கொண்டு போய் இழுத்து கொண்டு போகுது வீடியோ. சரி பார்ப்போம். நீங்கள் கேட்டது மாங்கல்யத்தோட போவனா அப்படின்னா கணவன் உயிரோடு இருக்கணும், நீங்கள் இறக்கணும், சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்குங்க. அப்போ கணவன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் எங்கே பார்க்கணுன்னா 7ஆம் இடம். நீங்கள் மாங்கல்ய ஸ்தானம்னு 8ஆம் இடத்தை சொல்கிறீங்க, அது உங்கள் ஆயுள் காரகம். அப்படி எடுங்க. உங்களுக்கு ஆயிலை கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் பாவகம். சனியும் ஆயிலை கொடுக்கக்கூடிய 8ஆம் பாவத்துக்கு அதிபதியும் வலுத்திருந்தால் ஆயில் கெட்டி. சரி, 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவகமும் 7ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவங்கிறது 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் பாவமும் 7ஆம் பாவகமும் உங்கள் லக்னாதிபதி உங்கள் லக்கணத்துக்கு 8ஆம் படத்துக்கு அதிபதியை விட வலுப்பெற்றிருந்தால் அவங்களுக்கு ஆயில் கூடும், உங்களுக்கு ஆயில் கம்மியாகும். இதுக்கு மேலே அவர் ஜாதகத்தை பார்க்கணும். இந்த ஆயிலை கணிக்கணும்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம வாட்டில் இப்போ தான் செத்து போயிடுவார் அப்படிலாம் ஒரு ஜோதிடர் சொல்லிட முடியாது. சரிங்களா? நீங்கள் பெரிய முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் உயிரோடு, அதாவது கணவர் உயிரோடு இருந்து நீங்கள் பூவும் பொட்டுவோட சுமங்கலியோட மாங்கல்ய ஸ்தானத்தில் அப்படி மாங்கல்யத்தோட மாங்கல்யம் அந்த பூவும் பொட்டு சுமங்கலியோடு இறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வைக்கிறீங்க. நல்லதான் இயல்பு. அந்த இடத்துல அப்போ 8ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் அப்படி எடுப்போம். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அவருக்கு அந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னா 2ஆம் இடத்தில் இயற்கை சுபரான சுக்கிரன் இருக்கிறார்.
அப்போ அந்த 7ஆம் இடங்கிறது 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்துக்கிட்டு தன் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ நல்லா தான் இருக்கிறார். அவருக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய 8ஆம் இந்த இடத்துல அப்படியே செவ்வாயவே எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துக்கு 8ஆம் பாவம் வர்றது விருச்சிகம் வருது உங்கள் லக்கணத்துக்கு. உங்கள் லக்கணத்துக்கு 2, அவருக்கு 8. 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வர்றது விருச்சிகம். அப்போ விருச்சிகத்தில் செவ்வாயும் சுக்கிரன் இருக்கிறார். அந்த விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாயை குரு பார்க்கிறார். அப்போ அவருக்கு ஆயுள் நல்லா இருக்குது உங்கள் ஜாதகப்படி. சரி, உங்களுக்கு ஆயுள் கம்மின்னு எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா தசாபதிக்கு வந்துடுவோம். உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். 8ஆம் இடம் தான் உங்கள் ஆயுளை கொடுக்குறது. 8ஆம் இடத்தை வந்து சனியும் செவ்வாயும் பார்வை. சனி பார்வை 3ஆம் பார்வை, செவ்வாய் பார்வை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த இடத்துல 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். அப்போ வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பூர்ண ஆயுளோடு தான் இறப்பீங்க, வயது முதிர்ந்து தான் இறப்பீங்க. ஆனால் கணவர் ஸ்தானத்தை விட உங்களுக்கு லக்கணம் கொஞ்சம் வலுவு கம்மியாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் முன்னாடி இறக்குவீங்க அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. இருந்தாலும் கணவருடைய ஜாதகத்தை பார்க்கணும், தசா புத்தி வரணும் அதுக்கெல்லாம். இப்போ உங்களுக்கு இப்போ ராகு தசா அப்படிங்கும்போது 7ஆம் இடத்தோடையோ அல்லது 8ஆம் இடத்தை உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் எந்த தொடர்பும் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு தொடர்பு கொள்கிறார். சாரநாதன் 12ஆம் இடத்துக்கும் அங்கே 9ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் அஸ்தங்கம் பெற்றிருக்கார். இப்போ தான் வந்து என்னுடைய கணக்கு இந்த ஜாதகப்படி உங்களுக்கு வந்து ராகு தசை இப்போ தான் தொடங்கியிருக்கு. 2018 தான் தொடங்கியிருக்கு ராகு தசை. அதுவும் முடியணும்னா 2036. கிட்டத்தட்ட உங்களுக்கு 68 வரைக்குமே ராகு தசை. ராகுக்கு அப்புறம் தான் குருதசை வரும். குருதசை நல்லதை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நன்மையை செய்யும். மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த 16 வருஷத்தில் எப்போ வேணாலும் முக்தி அடையலாம். 68க்கு மேலே 16, 78, கிட்டத்தட்ட 84 வயசு வரைக்கும் இந்த குருதசை தான் இருக்குது. அல்லது சனி தசை. அது வந்து நம்ம அங்கெல்லாம் உள்ளே போவேனா, நீங்கள் இறக்குற அதெல்லாம் இறைவன் தான் இறக்குறதுலாம். அப்போ கணவன் இறக்க, அவர் உயிரோடு இருக்க நீங்கள் இறக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க. அது ஆண்டவன் தான் தீர்மானம் பண்ணணும், நான் தீர்மானம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஜோதிட விதி இதுதான். 7ஆம் பாவகமும் 2ஆம் பாவமும் வலுப்பட்டிருந்தால் அதுக்குள்ளே அதிபதிகள் வலுப்பட்டு இருந்தால் கணவர் பூர்ண ஆயுளோடு இருப்பார். அது ஜோதிட விதி. சரிங்களா? பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் மாங்கல்யத்தோடு தான் போவீங்க. உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தெய்வத்தோடு தான் பயணம் செய்வீங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் உள்ளே இறங்குங்க, தெய்வத்தை வேண்டுங்க, உங்களுக்கு நல்ல பலனை தரட்டும். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். அதில் வேறு என்ன கேட்டிருக்கீங்க? அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வி தான், ஒரே கேள்வி தான். ஆனால் நிறையா போட்டிருக்கீங்க. மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லை. வசதி இல்லாததெல்லாம் வேணாம். யார் வசதியாக இருக்காங்க அந்த காலத்தில்? சரி. அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவருமே வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.